ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். அதுக்கு தேவையான த்ரெட்டு, நீடில், ட்ரிம்மர், அப்புறம் ஸ்டிச் மார்க்கர் எல்லாம் எடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முதல்லையே செயின் ஸ்டிச் போட்டு வச்சிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நாம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சஸை பேஸாக வச்சு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி 1 2 3வது செயினில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி எடுக்கும். இந்த 3 லூப்ஸ் வழியாக நம்ம yarn over பண்ணி புல் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அது அடையாளமாக இருக்கும். அடுத்த ரோக்கான கடைசி ஸ்டிச் போடுறதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். திரும்ப நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செயினில் போட்டு yarn over பண்ணி புல் த்ரூ பண்ணிக்கிறோம். இப்படியே நாம் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போது நமக்கு வர அந்த 3 லூப்பையும் நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நீடில் நம்ம புல் பண்ணிக்கிறது நல்லது. அது லூஸ் பண்ணல அப்படின்னா அந்த நீடலால் 3 லூப் வழியாக வெளியே வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம கடைசி லூப்புக்கு வந்துட்டோம். கடைசியாக இந்த லூப்பையும் நம்ம போட்டதுக்கப்புறம் அடுத்த ரோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நாம் அடுத்த ரோ ஆரம்பிக்கும்போது எக்ஸ்ட்ரா செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதோட கவுண்டிங் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நம்ம 2 போட்டால் போதும். 2 போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த செயினோட ஒரு லூப்பில் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ 2வது செகண்ட் ரோக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்ம பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சோட வி ஷேப்ஸ் இருக்கும். அந்த வி ஷேப்பை மொத்தமாக எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு யான் வரும், அந்த பக்கம் ஒரு அதை மொத்தமாக எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து கரெக்டாக வரும். ஒத்தையாக பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கு வந்து பேர் வேறு, பேக் லூப், ஃப்ரண்ட் லூப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசிக்காக இது படிக்கும்போது இது 2யும் சேர்த்து தான் எடுக்கிற மாரி இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம யான் ஹேண்டில் பண்ணுறது தான். சில நேரம் வந்து அதை நல்லா டைட்டாக இழுத்துருவோம். அப்போது டைட்டாக இழுத்தோன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக வரும். ரொம்ப லூஸாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப லூஸாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ்லாம் பெருசாக இருக்கும், கேப்ஸ் நிறைய இருக்கும். இப்போ கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சை மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், போடுறோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு 2 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டு அதை டேன் பண்ணி நம்ம போட்ட செயினோடு சேர்த்து கவுண்ட் பண்ணி 3வது செயினுக்குள்ளாடி நீடில் விட்டு நம்ம yarn over பண்ணி புல் த்ரூ பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த ரோக்கான ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஆனனால நம்ம திரும்பவும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். கவுண்டிங் வந்து நமக்கு மிஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டிச் நம்ம மிஸ் பண்ணாலும் அதோட ஷேப் வந்து வித்தியாசமாக போயிடும். நமக்கு ஸ்ட்ரைட்டாக வராது. நாம் ஸ்கொயர் ஷேப்பில் தைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு போயிடும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிடணும். நான் 2 ரோ தான் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் 2 ரோ தான் போடணும்னு இல்லை. நீங்கள் கொஞ்சம் நிறைய ரோஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் உங்களுக்கு வரல அப்படின்னா 2வது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அந்த பீஸை கண்டிப்பாக வச்சுக்கிடுங்க. அப்போ தான் 2க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ அடுத்த ரோக்கும் கடைசி இதுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த ஸ்டிச் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு செயின் போட்டு நம்ம கொஞ்சம் யான் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். எந்த இது ஒர்க்குமே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் யான் விட்டு தான் கட் பண்ணுவோம். ஏன்னா இந்த யானை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். இதில் வந்து நம்ம நாட் போடுறது அதெல்லாத விடையும் ஹைட் பண்ணுறது தான் இதில் முக்கியம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இப்போ டபுள் க்ரோஷே கற்றுக்கலாம். இதுலேயுமே வந்து நான் முதல்லையே செயின் ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன்.
இனி நாம் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டபுள் க்ரோஷேக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்னதுன்னா, இப்போ நம்ம திரும்ப 2 இது போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 செயினை விட்டுட்டு 4வது செயின் வழியாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி புல் த்ரூ பண்ணிக்கிறோம். இப்போ 2 லூப் கிடச்சிச்சு. இனி yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் வழியாக நம்ம எடுக்கிறோம். திரும்பவும் நமக்கு 2 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். திரும்பவும் yarn over பண்ணி திரும்பவும் அந்த 2 லூப்ஸ் வழியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேக்கான ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இனி நாம் ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். இப்படி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ரோ ஃபினிஷ் ஆகிடும். இந்த டபுள் க்ரோஷேக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வர அந்த 3 லூப்ஸை சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஹாஃப் டபுள் க்ரோஷே. அந்த 3 லூப்ஸையும் செப்பரேட் பண்ணி 2 லூப்ஸாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டபுள் க்ரோஷே. இப்போ நாம் இந்த ரோக்கான கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். இந்த கடைசி ஸ்டிச் போட்டு முடித்த உடனே 1 2 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த 3 செயின் ஸ்டிச்சையும் விட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல yarn over பண்ணி நீடில் உள்ளே விட்டு yarn over பண்ணி புல் பண்ணி எடுத்துட்டு அந்த 3 லூப்லேயும் நம்ம 2 லூப்பாக செப்பரேட் பண்ணி எப்படி நம்ம டபுள் ஸ்டிச் போடுவோமோ அதுமாரி டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த அடுத்த ரோக்கான ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இனி திரும்ப எப்படி நம்ம ஒரு இதுலேயும் செயின் ஸ்டிச்லேயும் நம்ம பண்ணோமோ அதை மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். கீழே போட்டிருக்கிற ஒரு டபுள் க்ரோஷேயோட ஃபினிஷிங்லேயும் நமக்கு செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு இது அடையாளம் தெரியும், ஒரு வி ஷேப்பில் தெரியும். அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலானது. இதில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கனால டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு செயின் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாம் ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம், டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.